இஸ்ரவேல் நாட்டிலே வீட்டுக்கு வீடு அன்றைக்கு திராட்சை செடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மண்ணிலே அந்த திராட்சை செடி நன்றாக வளரும். எல்லாருடைய வாசலிலும் அந்த திராட்சை செடி இருக்கும்போது திராட்சை பழங்கள் அவருடைய வீடுகளிலே வைக்கப்பட்டு வீட்டுக்கு வருகிறதான ஒவ்வொருவருக்கும் விருந்தாளிகளுக்கும் அந்த திராட்சை பழங்களை கொடுப்பதும் திராட்சை ரசத்தை கொடுப்பதும் அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறதான நமக்கு, நாம் புரிந்து கொள்ளபடியான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் வீட்டுக்கு வீட்டு வைப்பது வாழை மரம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருடைய வீட்டிலுடைய வாசலிலுமே அந்த நாட்களிலே வாழை மரம் இருக்கும். முன்பாகவோ பின்பாகவோ வாழை மரம் இருக்கும். வாழை பழங்களை நாம் ஒருவருக்கொருவர் வீட்டுக்கு வரும்போது கொடுத்து சாப்பிடுவது இன்றைக்கும் நம்முடைய சாப்பாட்டிலே, உணவு பழக்க வழக்கத்திலே முதலாவது வாழைப்பழத்தை வைப்பது ஒரு காரியமாக நாம் இருப்பது மாத்திரமல்ல, வாழையடி வாழையாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழைமரம் போல பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே வாழை மரத்தை நல்ல காரியங்களிலே முன்பாக கட்டி வைப்பதையும் நாம் பார்த்திருக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலிலே அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த நாட்களிலே அதை ஓமையாக வைத்திருப்பது போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஜனங்களாகிய நம்மளை மரமாக வாழைப்பழமாக எடுத்து நீங்கள் புரிந்து கொண்டால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நாம் திராட்சை செடியை பார்க்கும்போது ஒரு செடி நன்றாக நான் வளர வேண்டும், அதை நான் காத்து கொள்ளுவேன், அது வளரும் வரைக்கும் நான் அதை காத்து கொள்ளுவேன், அதாவது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் அது வளரும்? ஒரு திராட்சை செடி தன்னுடைய வாழ்க்கையிலே 3 விதமான படிநிலையை அடைந்து அது கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமாக மாறும் என்பதை தொடர்ந்து வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கலாம். அதை ஏசாயா 27 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆம் பிரியமானவர்களே, திராட்சை செடி முதலாவது வேர் பற்ற வேண்டும், இரண்டாவது பூத்து காய்க்க வேண்டும், மூன்றாவதாக அதனுடைய கனிகளினால் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கதாய் அது மாற வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஒரு திராட்சை செடியிலே வளர வேண்டும். அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இதை அப்படியே ஓமையாக நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் என்னும் தேவனுடைய ஜனம், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நம்மை குறித்து கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதை நாம் தியானிக்கும் போது, எப்படி திராட்சை செடி வளர்வது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கனிகள் கொடுக்கிறதான வாழ்க்கை இருக்க முடியும்.